நிக்க வச்சு செஞ்சான், குனிய வச்சு செஞ்சான். அவன் தம்பி அப்படி இருந்தது, இப்படி இருந்தது. கிளு கிளு கிளுன்னு என்ன தடவி பின் வாசல்லையும் அவனோட முத்திரைய பதிச்சுட்டா அப்படின்னு இவ சொல்ல இதெல்லாம் கேட்டு புருஷனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அடி பாவி, என் கூடலாம் நீ இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லையே. இப்ப முன்ன பின்ன தெரியாதவனுங்க கேட்கும்போது எல்லாத்தையும் கொடுக்குற. சரி சரி, நடத்து நடத்து, இதெல்லாம் என் நேரம். என் தலை எடுத்து இதெல்லாம் கேட்கணும் எனக்கு. டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோ. நீங்க போய் உங்க மேட்ரு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவன் போனை வைக்கிறான். அப்படியே 5 நாள் நல்ல தரமான மேட்ரு எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் நடக்க முடியாம நொண்டி நொண்டி வீட்டுக்கு வராங்க. புருஷனோட மூஞ்சிய பாக்குறதுக்கு இவளுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இந்த 5 நாள் நடந்த மேட்ரு கதை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றா. போன்ல சொன்ன மிச்சத்தை இப்ப சொல்லும்போது அதெல்லாம் கேட்டு புருஷன் அப்படியே கலங்கி போறான். ஒரு ராட்சசன் கிட்ட என் பொண்டாட்டி மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு நினைச்சு மனசுடைஞ்சு போறான். என்னடா வாழ்க்கை இது? இந்த பொம்பளைங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பொண்டாட்டி ஒரு பத்தினி மனசுல கூட வேற எந்த ஆம்பளையையும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டா. அப்படியெல்லாம் நான் நினைச்சேனே. ஆனா இவ கண்டவன் கிட்ட எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஏங்குறாளே. இப்படிப்பட்ட ஒரு ஐயட்டக்காரி கூட தான் இவ்வளவு வருஷமா நான் குடும்பம் நடத்தி இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு அப்படியே கலங்கி போறான். மறுநாள் இந்த டாக்டர் கிட்ட வந்து பேசுறான். நீங்க சொன்ன மாதிரி பொண்டாட்டிய ரொம்ப ஃப்ரீயா விட்டேன். அப்படி இருந்தும் அவளோட மேட்டல் பசி அடங்கவே மாட்டுது. தினமும் 4-5 பேர் கூட ரூம் போட்டு ரொம்ப மஜாவா இருக்கிறா. என்ன கண்டுக்கவே மாட்றா, ஒரு உம்மா கூட கொடுக்க மாட்றா. அன்னைக்கு நடந்த மேட்டரையும் மறுநாள் நடக்க போற மேட்டர் இத பத்தி மட்டும்தான் அவ யோசிக்கிறா. அவ எப்ப வீட்டுக்கு வரா, எப்ப வீட்டை விட்டு போறா, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேது. தினமும் அவன் முகத்திலையும் உடம்புலையும் பல காயங்கள் கண்டவன் எல்லாம் கடிக்கிற காயம், நகத்தை வச்சு கீற காயம். இதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது. இது இப்படியே போனா எங்க போய் நிக்கும்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையில கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கலான்னு நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சேன். ஆனா இப்ப எனக்கு முன்னாடி இருந்த நிம்மதி கூட இல்ல அப்படின்னு இவன் டாக்டர் கிட்ட சொல்ல. டாக்டர் சொல்றாங்க, ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். போக போக உங்களுக்கு எல்லாமே பழகி போயிடும். 2-3 மாசத்துக்கு அப்புறம் உங்க பொண்டாட்டியோட பசியும் அடங்கிடும். அவங்க இவ்வளவு வருஷமா ரொம்ப ஏக்கமா இருந்ததால தான் இப்போ அவங்கள ஃப்ரீயா விட்டதும் கண்ணா பின்னான்னு மேட்டர் பண்றாங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் சலிச்சு போயிடும். அவங்க திரும்பவும் உங்ககிட்டயே வந்துருவாங்க. நீங்க ஒரு 6 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த டாக்டர் இவனுக்கு ஆறுதலா பேசுறாங்க. ஆனா இங்க பார்த்தா ஹீரோயினோட பசி அடங்குற மாதிரியே தெரியல. அவளோட ஆபீஸ்ல இருக்கிற நிறைய பேர் கூட ஒரே நேரத்துல ரொம்ப உல்லாசமா இருக்கிறதுக்காக பழான பிளான் எல்லாம் இவங்க போடுறாங்க. எந்த ரிசார்ட்ல ரூம் போடுறது, காட்டுல ட்ரெக்கிங் போற மாதிரி ஓப்பன் ஏரியாவில் வச்சு ஷார்ட் போடுறது, யார் முதல்ல ஆரம்பிப்பா, எந்த ஆங்கிள் போடுவாங்க, யாரெல்லாம் பாதுகாப்பு போட்டுக்கிட்டு பண்ணுவாங்க, யாரெல்லாம் போடாம பண்ணுவாங்க, யாரெல்லாம் பின்னாடி விட்டு பின்வாசல டேமேஜ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை பிளான் பண்ணிக்கிட்டு அவங்களோட மஜாவான பயணத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அவனுங்க கிட்ட நல்ல குத்து வாங்கின கதையெல்லாம் ஹீரோயின் புருஷன் கிட்ட வந்து ஒன்னும் விடாம டீட்டெயிலா சொல்றா. அந்த கண்ணா பின்னான்னு ஷார்ட் போட்ட மேட்ரு கதையெல்லாம் கேட்டு ஹீரோயினோட புருஷன் அப்படியே கலங்கி போறான். அவன் இதுவரைக்கும் பார்த்த பிட்டு படங்கள்ல கூட இப்படி ஒரு காட்சி அவன் பார்த்ததே இல்லை. அப்படியெல்லாம் விதவிதமா செஞ்சு அவன் செல்லத்தை கதற விட்டுருக்கானுங்க அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சதும் அப்படியே மனசு உடைஞ்சு போறான். இதெல்லாம் உன்னால எப்படி தாங்க முடியுது? உன் உடம்பு இதெல்லாம் தாங்காது. இதெல்லாம் இனிமே வேணாம் அப்படின்னு புருஷன் சொல்ல பொண்டாட்டிக்கு வந்தது பாரு கோபம். இப்பதான் என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா போகுது. அதுல தயவு செய்து மண்ணை அள்ளி போட்டுறாதீங்க. இதெல்லாம் கேடுறதுக்கும் பாக்குறதுக்கும் தான் ரொம்ப பயமா இருக்கும். ஆனா செய்யும் போது வேற லெவல்ல மஜாவா இருக்கும். அதனால தயவு செய்து என்னோட வாழ்க்கையை சுதப்பாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். மறுநாள் ஹீரோயின் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இந்த டாக்டர் பொம்பளை இவனை சந்திக்கிறதுக்காக இவன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த பொம்பளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தினமும் இவன் சொல்ற மேட்ரு கதையெல்லாம் கேட்டு கேட்டு இவங்களுக்கு பயங்கரமா மூடாகி இவன் கூட குஜால் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. இவனுக்கு தம்பி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோ இங்க வந்திருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன விளையாட்டு ஒண்ணு விளையாடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக இவன் போறான். அன்னைக்கு ஃபுல்லா நடந்த மேட்ரு கதையை இவங்கிட்ட சொல்றான். என்ன படுக்க போட்டு இப்படி பண்ணானுங்க அப்படி பண்ணானுங்க அப்படின்னு அவளோட கதையை ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் தம்பியும் அப்படி இருந்தது இப்படி இருந்தது. இன்னைக்கு 3 பேரு கூட செஞ்சேன். முன்னாடி பின்னாடி வாயிலன்னு ஒரே நேரத்துல நிறுத்தாம ஷார்ட் போட்டு என்ன ஒரு வழியாக்கிட்டானுங்க அப்படின்னு டீட்டெயிலா ஹீரோயின் கதையை சொல்ல அதை எல்லாத்தையும் புருஷனும் கேடுறான். அவன் பொண்டாட்டியால இப்படி எல்லாம் கூட வாங்க முடியும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம அவ சொல்ற எல்லா கதையையும் ஒண்ணு விடாம கேடுறான். நீ என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் மஜாவா இருந்துக்கோ. நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் உன் முகத்துல சிரிப்ப பாருகிற. உன்னோட சந்தோஷத்துக்காக நான் எவ்வளவு கேவலமான தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன்.
அப்படின்னு புருஷன் சொன்னதும் இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே தினமும் ஹீரோயினோட வாழ்க்கை ரொம்ப மஜாவா போயிட்டு இருக்கு. அவ கூட வேலை செய்யற எல்லாரு கூடவும் ரொம்ப மஜாவா வாழ்ந்துட்டு வரா. அவ தினமும் ரூம் போட்டு மேட்ரு பண்ற கதையெல்லாம் அவளோட புருஷன் கிட்ட டீட்டெயிலா வந்து சொல்லுவா. அவனும் வேற வழி இல்லாம ஹீரோயின் சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் பொண்டாட்டியை எப்படியெல்லாம் போட்டிருப்பானுங்க அப்படின்னு கற்பனை பண்ணியே அவன் வாழ்ந்துட்டு வரான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பணக்காரனுக்கு ஹீரோயினை மேட்ரு பண்ணணும்னு பயங்கர மூடு. அதனால ஹீரோயினை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிடுறான். 2 பேரும் நிறைய மஜாவான விளையாட்டுகளை விளையாடுறதுக்காக ஒரு தனித்தீவுக்கு போறாங்க. இந்த பணக்காரன் எவ்வளவு தடவை ஹீரோயினை போட்டாலும் அவனுக்கு சலிக்கவே மாட்டுது. இந்த நாட்டுக்கட்டைய அனுபவிக்கணும்னு எப்பவுமே ரொம்ப ஏக்கமா இருக்கிறான். இந்த தனித்தீவுல அவனோட பங்களாவுக்கு கொண்டு வந்து விடிய விடிய ஷாட் போட்டு என்ஜாய் பண்றான். ஒரு நாள் நல்லா குஜால் பண்ணிட்டு விட்டுருவான்னு பார்த்தா ஒரு வாரம் வச்சு நல்லா செய்யறான். அவன் மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளையும் ஒண்ணு விடாம செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஹீரோயின் மேல அப்படி என்ன வெறியா இருக்கிறான்னு தெரியல. விதவிதமா பதம் பார்த்து இவளை ஒரு வழி ஆக்குறான். நல்ல சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து அவளை நல்ல மட்டையாக்கி அவ முழிச்சிட்டு இருந்தா வேணான்னு சொல்ற பல விஷயங்களை இவனும் ஒண்ணு விடாம செஞ்சு வெளுத்து வாங்குறான். அவன் கொடுக்கிற சொகுசான வாழ்க்கைய ஹீரோயினும் நல்லா என்ஜாய் பண்றான். அவன் கூட ஒரு வாரம் தங்கி இருந்து நல்ல முரட்டு குத்தெல்லாம் வாங்கி நடக்க முடியாம நொண்டி நொண்டி நடக்கிறான். இந்த ஒரு வாரமா நடந்த மேட்டரெல்லாம் எப்படி புருஷன்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு அதெல்லாம் யோசிச்சு ரொம்ப வெட்கப்படுறான். ஒரு வாரம் மேட்டரெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து புருஷனை சந்திக்கிறா. இவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறான். செல்லத்தை ஒரு வாரம் பதம் பார்த்திருக்காருங்க. அப்போ சொல்றதுக்கு நிறைய இருக்கும். எல்லாமே டீட்டெயிலா சொல்லு அப்படின்னு சொல்லி ஒண்ணு விடாம கேட்கறான். விதவிதமா இவ்வளோ ஷார்ட் போட்ட கதையெல்லாம் ஹீரோயின் சொல்ல அதெல்லாம் கேட்டு இவன் தம்பி பயங்கரமா நட்டுக்குது. அங்கேயே வச்சு ஹீரோயினை மேட்ரு பண்ணணும்னு ரொம்ப இயங்குறான். ஆனா அதை எடுத்து வைக்கும் போது இவனுக்கு கண்ட கண்ட நினைப்பெல்லாம் வந்து அவன் தம்பி தூங்கிடும். அவனால மேட்ரு பண்ண முடியாது அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால ஹீரோயின் சொல்ற கதைகளை மட்டும் கேட்டுக்கிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறான். எந்த புருஷனும் செய்யாத ஒரு தியாகத்தை நீங்க செய்றீங்க. உங்களை மாதிரி ஒரு புருஷன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். உங்களை எனக்கு புருஷனா கிடைச்சது நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். நீங்க எடுத்த இந்த முடிவால நான் ரொம்ப மஜாவா ரொம்ப குஜாலா இருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு வாரம் என்ன போட்டு நார நாரா கிழிச்சிட்டான். பிரிச்சு மேய்ஞ்சு என்ன ஒரு வழியாக்கிட்டான். சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரே இடத்துல பார்த்தேன். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. இப்பதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருங்க. தயவு செய்து மாறிடாதீங்க. நாளைக்கு பக்கத்து ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தன் கூட மஜாவான டேட்டிங் இருக்கு. 2 நாளுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். வீட்டுக்கு வந்ததும் எல்லா கதைகளையும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லி புருஷனுக்கு செல்லமா ஒரு உண்மை ஒண்ணு கொடுக்குறா. அப்படியே இவங்க ரொம்ப சந்தோஷமா வாடுறாங்க. கண்டவன் கூட எல்லாம் மேட்ரு பண்ணிக்கிட்டு அவ ஷாட்டு வாங்கின கதையெல்லாம் புருஷன்கிட்ட சொல்லிக்கிட்டு ஒரு விசித்திரமான மஜாவான வாழ்க்கையை இவங்க 2 பேரும் எந்த தடைகளும் இல்லாம எல்லையை மீறி வாழ்றாங்க. அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்னை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்படிதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஒரு மஜாவான வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.